மேஷம், இன்று உங்களுக்கு மனத்தெளிவு பிறக்கும் நாள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த அரசு காரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு உயரதிகாரிகள் முக்கியத்துவம் அளிப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது நற்பலன் தரும். ரிஷபம், மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் சார்த்தி வழிபடவும். மிதுனம், இன்று உற்சாகமான நாளாக அமையும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய கிளைகளை தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் படைத்து வழிபடவும். கடகம், உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். தாய்வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கசப்புகள் நீங்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடவும். சிம்மம், இதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விரயங்களை தவிர்க்க திட்டமிட்டு செயல்படவும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வணங்கவும். கன்னி, திடீர் தனவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகள் மூலம் லாபம் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு புதன் பகவானை நினைத்து பச்சை பயிறு தானம் செய்வது சிறப்பு. துலாம், உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் மீண்டும் தொடங்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபமேற்றி வழிபடவும். விருச்சிகம், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியை தரும். ஆன்மீக பெரியோர்கள் ஆசி கிடைக்கும். சொத்து ரீதியான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடவும். தனுசு, புதிய தொழில் தொடங்கும் முயற்சிக்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உறவினர்களுடன் இருந்து சிறு மனஸ்தாபங்கள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானை எள்தீபமேற்றி வழிபடவும். கும்பம், தொலைதூர பயணங்களால் லாபம் உண்டாகும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். வீட்டில் மங்கள செய்திகள் வந்து சேரும். உங்களின் நிர்வாகத்திறன் மேலோங்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி உளுந்து வடை மாலை சார்த்தவும். மீனம், எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிட்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் ஆர்வம் பிறக்கும். மனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான காலம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை மனதார வழிபடவும்.